வள்ளுவர் வாக்கு ஜோதிட நேர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. ஐயா, அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் நீண்ட எதிர்பார்ப்போட ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அவிட்ட நட்சத்திரத்தோடைய அந்த எதிர்கால கணிப்பை நீங்கள் துல்லியமாக கொடுக்கறதுக்காக காத்திருக்கீங்க. அவங்களும் பார்க்குறதுக்காக காத்திருக்காங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்காலத்தையும் கணிச்சு சரியில்லையா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. திருவோணம் 22வது நட்சத்திரமாக இருந்ததுங்க. அவிட்டம் 23வது நட்சத்திரம். இந்த 23வது நட்சத்திரம் வந்துடுச்சு. இந்த 23வது நட்சத்திரத்தில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு மகர ராசி வருங்க, கும்பராசி வரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க செவ்வாதிசையில் தான் பிறப்பாங்க. என்றைக்குமே பாருங்கள், ஒரு உதாரணமாக சொல்கிறேங்க, சைலண்ட்டாக ஒரு விஷயம் நடக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர் எப்போவுமே தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தனியாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய மனசுக்கு அவங்க எதையுமே புண்படுத்தாமல் அவங்க தனிமை விரும்பி எப்போவுமே குடும்பமே இருந்தாலும் கூட கொஞ்சம் தனியாக இருப்பாங்க. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் செவ்வாயுடைய நட்சத்திரம் கொஞ்சம் அமைதியான டைப்புங்க. இந்த கும்பத்துக்குள்ளே சந்திரன் வந்துட்டாலே அவிட்ட நட்சத்திரம் பொதுவாகவே சனியோட வீட்டுக்குள்ளவே அவிட்ட நட்சத்திரம் பிறந்தால் சனினா சுலோ, மன அமைதியாக அப்படியே பொறுமையாக நிதானமாக எல்லோரும் மாதிரி ரொம்ப வேகமாக அப்படியே கொந்தளிக்கிற மாதிரி இல்லாமல் அப்படி ஸ்மூத்தாக அந்த நட்சத்திரம் அப்படியே மெல்லமாக போகுங்க. ஆடம்பரம் இல்லாத நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தால் சிறு வயசில் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்க பாருங்கள் 32 வயசுக்கு மேலே அவங்க நல்லா இருப்பாங்க. இந்த செவ்வாய் திசையில் அவிட்ட நட்சத்திரம் பிறந்தாங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் திசை. செவ்வாய் 7 வருஷ திசைங்க. இந்த 7 வருஷ திசையில் 3 வருஷம் 6 மாதம் தாயுடைய கர்ப்பத்தில் இருப்பு திசை. செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு ஒரு 18 வருஷம், 18 3 21. இந்த ராகு திசை முடிஞ்ச குரு ஒரு 16. அப்போது 20 16 36 1 37. இப்போ இவங்களுக்கு குரு திசையில் தான் கல்யாணங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் குரு திசையில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த ரகசியம் இது வரைக்கும் அவங்களே யோசிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி அவர் குரு திசையில் கல்யாணம் பண்ணு சொன்னார்? ஆச்சரியமாக இருக்குதே. எல்லோரும் கல்யாண திசை இது வரைக்கும் யாருமே சொல்லலையே, எப்படி கரெக்டாக கல்யாண திசை சொன்னார் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல கால்குலேஷன் நம்ம போட்டு பார்த்தா கரெக்டாக அவருடைய பாரம்பரியமாக அந்த கணிதம் படித்ததில் செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை முடிஞ்சு குரு திசை வரும்போது குரு என்பது குருவலன் வந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். 20 வயசுக்கு மேலே ஆதி காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சு பிள்ளைய நம்ம வீட்டில் வச்சிருக்கக்கூடாது, நேரங்காலத்திலேயே பிடிச்சி ஒரு மனுஷன் கையில் பிடிச்சி கொடுத்துடணும்னு சொல்லி அந்த காலத்திலே பழமொழி உண்டுங்க. அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, வயசு பொண்ணுங்களை நீ அங்கே பார்க்காத இங்கே பார்க்காத இப்படியெல்லாம் சொல்லி பிள்ளைய பெற்றுட்டாலே தாய் அடிமடியில் கட்டி வளர்த்தோன்னு பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு அது தெரியாதுங்க. ஏதோ மனசு ரீதியாக ஒரு ஆசை வச்சுட்டாங்கன்னா அவங்க மைண்ட்லேருந்து எடுக்க முடியாதுன்ட்டு ஆசைகள் வளராதுக்கு முன்னாடியே பெரியவங்க பார்த்து கட்டி கொடுத்துருவாங்க. எப்படிங்கம்மா? இதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் பழமொழி சொல்லி வச்சாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் வரப்பிரசாதம் தாங்க. பெரியவங்க சொல்லு என்றைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஜாதகத்தில் நம்மளுடைய கர்மான்னு ஒன்று இருக்கிறதுனால அந்த கர்மாவில் இருந்து நம்ம மீண்டு வரணும்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லைங்களா? அப்போ தெய்வத்தினுடைய சக்திகள் ஜாதகத்தில் ஒரு நல்ல பிரபலமாக நம்ம வாழணுங்கிறதுக்காக இந்த உலகத்தில் பிறப்பெடுத்ததுக்கு அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இனிமேல் அவங்க நல்லா இருக்கிறதுக்கு முருகருடைய சப்போர்ட்டு நல்லாயிருக்கு. முருகர் தான் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வர்றார் செவ்வாய். இவங்க வீட்டில் என்ன இருக்கலான்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவிட்ட நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் ஒரு கோயிலுக்கு போனால் யாராவதுக்கு யாசகம் சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க, அன்னம் தண்ணி ஆகாரம் கொடுப்பீங்க, கந்த சஷ்டி கவசம் வாங்கி உங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளோ வயசு புக்கு வாங்கி ஒரு 36 வயசுன்னா 36 புக்கு வாங்கி 36 பேர்த்து கொடுத்துட்டு போங்க. அந்த முருகனை பாராயணம் பண்ண யார் வாங்கி கொடுத்தீங்களோ அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்குன்னு சொல்லுவேன். ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் புக்கு வாங்கி கொடுத்த மாதிரி முருகனை நினச்சி நீங்கள் கந்த சஷ்டி கவசம் புத்தகம் வாங்கி கொடுத்தா எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு முறை பெரட்டி படிப்பாங்க இல்லைங்களா? அந்த புத்தகம் வாங்க. வீட்டில் எப்போவுமே அவிட்ட நட்சத்திரக்காரு ஒரு வேல் சூலாயுதம் வச்சுக்கோங்க, ஒரு வேல் வச்சுக்கோங்க, முருகருடைய வேல் வச்சுக்கங்கன்னு சொல்லுவோம். அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் தவிட்டு பானையெல்லாம் தங்கம்மா. எனக்குமா அவிட்ட நட்சத்திரக்காரு தவிட்டு பானையெல்லாம் தங்கம்மா. அவிட்டம் தவிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம்மா. அப்படின்னா என்னங்க, மிச்சம் வச்சு பிழைக்கிறது அவிட்ட மாட்டை யாரும் பிழைக்க முடியாதான்.
இல்லைனாவது சோப்பில் காசு வச்சுருப்பாருங்கன்னு. என்கிட்ட பணம்லாம் இல்லைம்மா, என்கிட்டயெல்லாம் கேட்காத நீ சும்மா நல்லா வேலை வெட்டிக்கு போய் பல நாள் ஆச்சு அப்படிம்பாரு. ஆனால் காசு சுருட்டி வச்சுருப்பாருங்களா? அந்த தவிட்டு பானையெல்லாம் தங்கம்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் பீருவா கிடையாது, கூட்டுறவு வங்கி கிடையாது, பேங்க்கு கிடையாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மொடாவாக ஒரு 7 மொடா வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே. அதில் தவிடு போட்டு வச்சுருவாங்க. நெல் அரைச்ச தவிடு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து லைனாக போட்டு வச்சுருவாங்க. இந்த தவிடுக்குள்ளே இந்த தவிடு இருக்குது இல்லைங்களா, இந்த தவிட்டுக்குள்ளே கொண்டு வந்து காசை சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு வந்து 3வது மொடாவோ 5வது மொடாவிலேயே ஏதோ ஒன்று தவிட்டுக்குள்ளே வச்சுருவாங்க. யார் வைக்கிறதுங்க? அவிட்ட நட்சத்திரக்காரர் வைக்கிறது. அந்த நாள் அவிட்ட நட்சத்திரம் கல்யாணம் காட்சி வரும்போது அந்த தவிட்டுக்குள்ளேருந்து காசை எடுத்து கல்யாணம் பண்ணுவாங்களா. அதனால் அன்றைக்கி பழமொழி என்னென்னு கேட்டிங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம். தங்கத்தை ஒழிச்சு வைக்கிறதே தவிட்டு பானையில் தானுங்க. தவிட்டு பானையில் என்னங்க, தவிடு போட்டு வச்சுக்கிற பானைக்குள்ளே வச்சுட்டா தெரியாது இல்லைங்களா, எதுன்னு தெரியாதில்ல, அதுக்காக அது சொன்னது. எல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் பழமொழிகள் இருக்கா இல்லைங்களா, ஜோசியத்துக்கு கூட பழமொழி இருக்குது. அப்போ இந்த முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்ததில் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அவிட்ட நட்சத்திரக்கார் என்றைக்குமே அவங்க பேச்சு, அவங்க யாராவது ஒருத்தர் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க, அவங்க புத்தியிலே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ அவர் பிறக்கும்போது செவ்வாய் திசையில் பிறப்பார். செவ்வாய் திசை 3 வருஷம் 6 மாதம். அப்போ செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை 18 வருஷங்க. இந்த 18 வருஷத்தை இதை கொண்டு போய் சேர்த்திங்கன்னா 18 3 21 ஆச்சு. இவருக்கு சிறு வயசுலேயே ராகு திசை போயிடும். இந்த ராகு திசை சின்ன வயசில் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் இல்லைங்களா. அப்போ இந்த ராகு திசை வந்துருச்சு, என்ன நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 வருஷம் ராகு திசைன்னா அவர் 18 வயசில் வயசு பையனாக தான் இருப்பாருங்க. ஒரு 3 வருஷம் இந்த இருப்பத்துக்கு போட்டால் 21 வயசில் கரெக்டான வயசு பையனாக இருப்பார். அப்போ இவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, கல்வி தடவரும். கல்வி விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைகளை செய்து மாட்டிக்கிறது, தேவையில்லாத மன உளைச்சல்களை கொடுத்துக்கிறது, மனசுக்குள்ளே பாரத்தை இறக்கிக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஜாதகத்தில் உட்காந்துக்குங்க. இதனால் ஒரு மனசு வேதனைப்படும். அப்போ ஜாதகத்தில் அந்த பிறக்கும்போது ராகதிசை கரெக்டாக பாருங்கள், 21 வயசில் ராகதிசை முடிஞ்சிடும். அப்போ படிப்பை தடை பண்ணி மறுபடியும் படிப்பார். ஆமாங்க, படித்து எப்படி வந்துடுவார், குரு திசையில் கல்யாணம் பண்ணிடுவார். பாருங்களேன், 21 வயசுக்கு மேலே 16 வருஷம் குருங்க. அப்போ 20 ஒரு 16 36 1 37 வயசுக்குள்ளே இவர் குரு திசை முடிஞ்சிருங்க. இந்த குரு திசைக்குள்ளே கல்யாணம் பண்ணி, குருன்னா குழந்தை, 2 குழந்தைகளும் பிறக்கும், ஆண் ஒன்று பெண் ஒன்று பிறக்கும், பெண் குழந்தைகளும் பிறக்கும். இந்த குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கப்புறம் அவர் அந்த குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாமே அவர் செய்வார். அப்புறம் 36 வயசுக்குள்ளே இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி தொழில்துறையெல்லாம் அமைச்சு, இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன தேவையோ அதுகளை எல்லாத்தையும் கரெக்டாக செய்து வச்சு நல்லா ஒரு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உண்டான வழிகளை எல்லாம் தேடி வச்சுருவார். 36 வயசு வரும்போது இந்த குரு திசை முடிஞ்சு சனி திசை 19 வருஷங்க. அப்போ 36க்கு அப்புறம் சனி 19 வருஷம் வந்தால் கிட்டத்தட்ட 55 56 வயசு 60 வயசு பக்கம் ஓடிடுவார். அப்போ இந்த சனி மகா திசையிலேயே அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. சனியும் புதனும் அவருக்கு ரிட்டையர்டு வயசுங்க. அப்போ இவருக்கு சனி திசையிலேயே புதன் திசையிலே ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே இதுவரைக்கும் தேடி வச்ச செல்வம் எல்லாமே கடமை முடிக்கிற காலம் சனியும் புதனுமே. அப்போ பாருங்கள், இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க வேக்கியானமாக பிழைப்பாங்களங்கன்னு. ஒரு ஜாதகத்தில் நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன வயசு நடக்குது, மறுபடியும் இந்த திசை முடியும் போது இன்னொரு திசை நடக்கும்போது எனக்கு எவ்வளோ வயசு, அந்த திசை எவ்வளோ வயசு, இதை கம்பேர் பண்ணி நீங்கள் கொண்டு போக வரைக்கும் உங்களுக்கு நல்லது. எப்போவுமே அந்த ஒரு பிரச்சனை ஜாதகத்தில் கிடைக்கும். அப்போ ஜாதகத்தில் பாருங்கள், இப்போ நம்ம வயசை நம்ம வயசை என்றைக்காவது ஒரு நாள் நம்மளே போட்டு பார்த்துக்குவோம். ஓ, நம்மளுக்கு இவ்வளோ வயசாச்சல்ல, ஓ பாரு நம்ம இது வரைக்கும் என்ன இருப்பு வச்சுக்கிறோம், வீடு கட்டிக்கிறோமா, நம்ம இடம் இருக்குதா, வாகனம் இருக்குதா, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, நம்மளை பற்றி நம்ம யோசிக்க மாட்டாங்களா. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நமக்குள்ளே ஒரு சோகம் வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே அவிட்ட நட்சத்திரக்கார் பார்த்தீங்கன்னா பேனாவை எடுத்து கணக்கு போட்டு நான் யார்கிட்ட கடன் வாங்கிக்கணும் வருஷம் எழுதுவார். அப்போ இவருக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவருக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவருக்கு இவ்வளோ கொடுக்கணும், ஓ இவ்வளோ வாய்ப்போச்சா, ஆஹா இதெல்லாம் அடைக்கிறேன்னா அப்போ அடுத்த வருஷத்துக்குள்ளே முடிச்சா தானே நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இது கணக்கு போட்டு வாழ்கிற நட்சத்திரம் அவிட்டம். அதனால தான் சிக்கனமாக பொழைக்கிங்கிறது தான் அவிட்ட நட்சத்திரத்தை அவிட்டு பண்ண காசு வாங்க முடியாதுன்னு அவர் கேட்டேன். தனியாகவே சுற்றுவார். ஃபேமிலி இருந்தாலும் அவருக்கு தனிமை விரும்பி அவிட்டம் என்பது. அப்போ அது ஜாதகத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் முருகன் அவங்க கண்டிப்பாக கும்பிடணும். வாழ்க்கையில் அவிட்ட நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்த 6 வடை முருகரை போய் கும்பிட்டு வந்துடணுங்க. ஏன்னா செவ்வாய் திசையில் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்க 6 வடை வீடு தான் சொந்த வீடு, 7வது வீடு தான் இவங்க வீடுங்கன்னு. இவங்க குடியிருக்கிற வீடு யாராவதுக்கு வீடே அமையலைங்க, எனக்கு வீடு அமையலை, நான் எவ்வளோ நாள் நான் 40 வருஷமாக வாடகை வீட்டிலே இருக்கிறேன்னா 6 வடை வீட்டுக்கும் போய் சாமி கும்பிட்டு வந்தால் 7வது வீடு இவருக்கு சொந்த வீடு அமையுங்கன்னு. அது நீங்கள் கண்டிப்பாக அது செவ்வாய் திசையில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் 10வது நாள் தான் பூமி அமைய மாட்டேங்குது. அப்போ பூமி சம்மந்தப்பட்ட செவ்வாயோட ஆதிக்கம் யாருக்குன்னா முருகன்.
அப்போ 6 முருகர் தான் இந்த உலகத்தில் படையெடுத்தாங்க. அதனால் 6 படை வீட்டையும் போய் கும்பிட்டு வந்தாச்சுனால் 6 முருகருடைய சக்தி 7வது வீடாக மாறுமா. அப்போ ஜாதகத்தில் பாருங்கள், தெய்வம் அமைச்சு கொடுக்குற வீட்டில் தான் குடியிருக்கணுங்கிறது விதி இருக்குது. அப்போ அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், பூர்வ ஜென்மத்தினுடைய யோகங்கள், அதனுடைய பவர்கள், இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வர்றதுக்கு இந்த யோகம் நம்மளுக்கு சரியாக வரும். அப்போ இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் வந்து முன்னோர்கள் இது எல்லாம் வந்து சரிப்படுத்தி வச்சுக்கிறனால தான் இதுவரை காலமாக நம்ம வாழ்க்கை இவ்வளவு காலம் வந்ததுக்கு காரணம். ஓகே, இந்த அவிட்டம் போய் வழிபட்டுட்டு வரக்கூடிய அந்த கோவில் எதையா? இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்குன்னே ஒரு ரகசிய கோயிலுங்க, ஆதிகால பரிகார கோயிலுங்க இது. ஓகே, இந்த ஆதிகாலத்தில் இவங்கெல்லாம் கட்டினதுனால ஆதிகால பரிகார கோயிலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் போகும் சாலையில் கீழக்குறுக்கைங்கிற ஊரில் பிரம்மஞானபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குதுங்க. இந்த கோவிலில் போய் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் அந்த கோவிலில் போய் ஜாதகத்தை வச்சு 5 விளக்கு தெய்வம், சுவாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அன்னையிலேருந்து பூர்வ ஜென்ம கர்ம வினை நிவர்த்தி ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வருங்க. நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பர். இப்போ வந்து நீங்கள் வந்து பெற்றோருக்கு ஒரு சிறந்த அறிவுரையாக அந்த வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்கீங்க. என்ன அப்படின்னா, அவிட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி பெற்றோருக்கு ஒரு கவலை வந்துடும் இல்லையா? ஐயோ, நம்ம பையனுக்கு 21 வயசுக்குள்ளே ராகு நடக்குதா, அப்போ நம்ம எப்படி அதை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், எப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு இனிமேல் இந்த வீடியோவை பார்த்து சிந்திப்பாங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து குரு நடக்குதுன்னு சொல்லி அதுக்கும் ஒரு நிம்மதி கொடுத்துருக்கீங்க, பெருமூச்சு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம்.